அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இஃப்தாருக்குள்ள இதெல்லாம் ரெடி பண்ணுவோம். பாதாம்ஸ் காலையில் ஊறப்பட்டு வச்சாச்சு. கொண்டைக்கலையும் ஊறப்பட்டு வச்சு கொண்டைக்கலை ஒரு 5 மணி நேரம் ஊறணும். பாதாம்ஸும் அதே மாதிரி தாங்க 5 மணி நேரம் ஊறணும். கொண்டைக்கலை ஒரு 2 குக்கர் விசில் விட்டு அதோட உப்பு போட்டு கேரட்டு ஆனியன் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு அரிஞ்சு போட்டு செஞ்சு செம்மையாக இருக்குங்க. நோம்பாளிங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. இப்படி சாப்பிட்டா சயின்ஸ் பிறகு ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து சர்பத்து தாங்க. சர்பத்து இல்லாத நோம்பாளிங்களுக்கு நோம்பு திறக்கிறதுக்கே முடியாது. ஏன்னா தண்ணியோட அதிகமாக தருது இதுதான். சர்பத்து வெள்ளைச்சீனி தான். வெள்ளம் போட்டால் டேஸ்ட் கொடுக்குறது வெள்ளைச்சீனி தான். அதே சமயத்தில் வந்து எலுமிச்சம்பழம் வந்து கம்மியாக தான் கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஐஸ் கட்டி பாதாம் சப்ஜா வந்து எல்லாத்தையும் இப்படி கலக்கி ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஏற்றி வச்சாச்சு, முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணணும். ரோஸ் மில்க் பாலை காய்ச்சிட்டு அதில் ரோஸ் மில்கோட ஜீனியும் நான் வந்து சப்ஜா போட மாட்டேன், பாதாமிஸ் மட்டும் தான் போடுவேன். அதில் எனக்கு அது ரொம்ப பிடிக்கிறனால அது மட்டும் கலக்கிக்குவேன். பட்டர் சமோசா வீட்டில் செய்ய முடியல, எல்லாமே நான் கடையில் தாங்க வாங்கிக்கிட்டேன் இன்றைக்கி. ஏன்னா நான் வீட்டில் செய்ய முடியல. அடுத்தது வந்து கஞ்சிங்க. இன்ஷால்லா எந்த தடவை இல்லாத இந்த தடவை வந்து நமக்கு பள்ளிவாசலில் அதிகமாக அரிசி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா கஞ்சிக்காக கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மாஷா அல்லாஹ். நம்ம முதல்வர் அடுத்த தடவையும் வரணும்னு சொல்லிட்டு அல்லாட்டே இறையச்சக்குறை இந்த கஞ்சியோடு நம்ம துவா செஞ்சுக்குவோம் அவருக்காக. இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.